கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். சட்டப்பேரவை தொடர்ந்து பரபரப்பாக காணப்படுகிறது. அப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளிடையே அமளிகள் ஒரு புறம் இருந்தாலும் தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வு குறித்து பல்வேறு விமர்சனத்தை முன்னிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்குங்க சார்? சட்டப்பேரவை சந்தைக்கடையில் கூச்சல் குழப்பம் இருக்கு. சந்தைக்கு போயிருக்கலாம் நீங்க? சந்தைக்கடையில் கூச்சல் குழப்பம் இருக்கிற மாதிரி அந்த சந்தைக்கடையில் சந்தை லோலாய்கள்னு சொல்லுவாங்க சில பேர். அவங்க பேர் கரைச்சல் பண்ணுறவங்களுக்கு பேர் லோலாய்கள்னு பேர். அந்த சந்தைக்கடையில் லோலாய்கள் மாதிரி சத்தம் கேட்குதே தவிர ஆக்கப்பூர்வமான பிரச்சனையை பேசுறது இல்லை. இன்றைக்கு உண்மையிலே வரவேற்கிறேன், பாராட்டுகின்றேன். நேற்றை கூட வருத்தப்பட்டு பேசியிருந்தேன். திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை உறுப்பினருடைய நடவடிக்கை எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, 8 கோடி உலகத் தமிழர்களும் திமுகவை உற்று நோக்குகிறார்கள். ஏன்னா திமுக தான் தமிழுடைய அரண், திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழுடைய பாதுகாப்பு பெட்டகம். அதனால திமுகவுடைய நடவடிக்கை அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை அனைவரும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நம்முடைய மரியாதைக்குரிய பெரியசாமி அவருடைய பேச்சு உண்மையிலேயே வரவேற்கத்தக்க பேச்சு. ரொம்ப ஆழமான பேச்சு, அழுத்தமான பேச்சு, தென்றல் நடைன்னு சொல்லுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் பேச்சு வேகமாக இருக்கும், வீரியமாக இருக்கும், ரொம்ப எதுகை மோனையோடு இருக்கும். பேராசிரியர் நம்முடைய அன்பழகனுடைய பேச்சு அப்படியே தென்றல் நடையாக இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு பெரியசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடந்த காலத்தில் அவர் வகித்த அந்த ஊரக தொழில்துறை அமைச்சர் பதவிக்கான என்னென்ன பண்ணியிருக்கோம், கலைஞர் கனவு இல்லை திட்டம் என்னத்தில் செஞ்சோம், சாலைகள் ஊரகத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், என்னென்ன திட்டங்களை அழகாக ரொம்ப வார்த்தையில் தடிமான வார்த்தைகளை போடாமல் ரொம்ப தெளிவாக பேசினார். எனக்கு தெரிஞ்சு இதே தாங்கி கொள்ள முடியாமல் வச்சு செஞ்சார். அதாவது வார்த்தையை கூட்டாம கடினமான வார்த்தைகளை போடாம என்ன பண்ணாருன்னா இன்னைக்கு ரொம்ப அழகா நெத்தியடி அடிச்சார். எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்னைக்கு 2 தடவை எதிர்த்து ஐபிக்கு பதில் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஆழமான குத்து. ஐப்புடைய ஏவுகணை ரொம்ப மெதுவா போனால ரொம்ப ஆழமா இருந்துச்சு. ஏன்னா திமுக சாதனையை சொல்றதே அவங்க வேதனைப்பட்டாங்க. இவ்வளவு சாதனையா? புஷிக்கெல்லாம் எதுவும் தெரியாது. குளம்டா என்ன, குட்டைண்டா என்ன, ஏரிண்டா என்ன, ஊற்றுண்டா என்ன, ஆறுண்டா என்ன, சொல்லுங்க மனப்பாடமா. எதுவும் தெரியாது. நீர்வளத்துறை அமைச்சர் எதுவுமே தெரியாது. ஆனா அவர் எதிர்த்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையை என்ன சொன்னார்னு கேட்டா, இந்த 8 லட்சம் வீடுகள்ல நீங்க வீடு இல்லாதவங்களுக்கு தான் நீங்க வீடு கொடுக்கணும் திட்டம். ஆனா அதுலயும் பாருங்க, சில இடத்துல வீடு இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னு பெரிய எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி நீர்வளத்துறை அமைச்சர். எதுவும் தெரியாது. அவருக்கு ஆத்தூர் எங்க இருக்குன்னு தெரியுமா? வைகை எங்க இருக்குன்னு தெரியுமா? வைகையில எத்தனை மதகு இருக்குன்னு தெரியுமா? பெரியார் அணை எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா? பெரியார் அணையை கட்டின பேரை சொல்லுங்க. பெரியார் அணையை கட்டின ஒரு பேரை நாளைக்கு மனப்பாடமா சொல்லுங்க நீர்வளத்துறை அமைச்சரை. எதுவும் தெரியாது. இதை சொல்றாரு. வெறும் நன்மையை அவர் என்ன சொல்லிட்டாரு, நம்ம அதிகாரிகள் தான் அந்த வீடுகளை தேர்வு செய்யறாங்க, அதில் 1-2 தப்பு நடந்திருக்கலாம். உடனே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பெரிய கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது மாதிரி ஒத்துக்கொண்டார் தவறு நடந்தது. இப்படி தற்கூறிகளை நம்ம என்ன சொல்றது? அதிகாரிகள் மட்டத்தில் 8 லட்சம் பேர் நேரம் எல்லாத்தையும் தேர்ந்தெடுப்பாரு. அதிகாரிகள் மட்டத்தில் நடந்திருக்கு ஊழல். இப்ப நீங்க இன்னைக்கு இது பண்ணிருக்கீங்களே, தலைமைச் செயலகத்துல முதலமைச்சருக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகையில டெண்டர் கால்ஃபார்ம் பண்ணிட்டு 4 நாள் கழிச்சு இணையதளத்தில் பதிஞ்சிருக்கீங்க. ஏழை எடுத்து அந்த பணியை தொடங்குறதுக்கு முன்னாடியே வேலை அங்க ஆரம்பிக்க சொன்னது யாரு? அந்த அறிவாளி யாரு? எப்படி வேலை ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு உத்தரவிட்டது யாரு? ஒரு அலுவலக பணிக்கே உங்களால ஒழுங்கா ஏழை விட தெரியல. ஏழை எடுத்தது யாரு? டெண்டர் விட்டது யாரு? டெண்டர் எடுக்கிற முறை வேலையை தொடங்கினது யாரு? இவ்வளவு கேள்வி இருக்கு. ஆனா
ஐபி வந்து இன்னைக்கு அழகா, உண்மையிலே நான் பாராட்டுறேன், எல்லா பிரச்சனைக்கும் பதில் சொன்னார். அதை விட முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மக்கள் எங்களை அன்பா இருக்கிறனால தான் எங்க உட்கார வச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தலில் தோல்வி அடையல. எவ்வளவு அன்பா இருக்காங்க நாட்டு மக்கள். உலகத் தமிழத்தின் தலைவர் கலைஞர் 57 குளித்தல்ல ஜெயிச்சாரு, 62 தஞ்சாவூர், 67 சைதாப்பேட்டை, அண்ணா நகர், துரைமுகம், சேப்பாக்கம், திருவாரூர். ஒட்டுமொத்த அன்பின் தலைவர் கலைஞர் ஒரு தடவை ரீல்ஸ் போட்டுட்டு மக்களை ஏமாத்திட்டு தாய்மாமன் சீர் தர்றேன், மோதிரம் தர்றேன், செயின் தர்றேன், 4000 ரூபாய் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு கொடுக்குறேன், 2000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறேன், பெண்கள் எங்க வேணாலும் ஏறி போடி வரலாம் பஸ்ஸில் ஃப்ரீ, இவ்வளவும் சொல்லி ஏமாத்தி ஒரு நடிகராக இருந்து வந்து 108 மைனாரிட்டி மந்திரி அமைச்சிருக்கிற உங்க மேல அன்புன்னு சொன்னா அழகா ஐபி பதில் சொன்னார். 9 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 7 முறை மக்களா நான் வெற்றி பெற்றவன், 3 தடவை அமைச்சர். நாங்களும் அன்பா இருக்கிறவங்க தான். அவர் நடிகர் கிடையாது. பொய் வாக்குறுதி கொடுக்கிற ஒரு தொகுதியில 9 தடவை போட்டியிட்டு 7 முறை வெற்றி பெற்றிருக்காருன்னா எவ்வளவு பெரிய இயக்க திராவிட முன்னேற்ற கழகம். அவர் இதை சொல்ல, தலைவர் கலைஞர் தேர்தலில் தோல்வியடைல, பிறந்தவர் காமராஜர் தோற்றார், பேரறிஞர் அண்ணா தோற்றார், சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் அம்மா தோத்தாங்க. தேர்தலில் இந்தியாவில் போட்டியிட்டு திமுக முழுவதும் 232 தொகுதியில் தோத்துச்சு. ஒரே தொகுதி துறைமுகத்தில் எழுந்து வந்தார் கலைஞர். அப்பேற்பட்ட அன்பின் தலைவர் கலைஞர். ஆனா சட்டமன்றத்தில் என்ன பேசுறீங்க? இன்னைக்குதான் ஐபி பேச்சுதான் பழைய திமுக காரங்களுக்கு, ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்தியா இருந்துச்சு. கடினமான வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அது மாதிரி பேசுங்க. நேரு இன்னும் நேரு சப்பக்கட்டாக கட்டுறாரு. 69 கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் காவிரி அணையில பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு சொல்லி விஜய் முதல் நாள் பேசும்போது நேரு பதில் சொல்லியிருக்கணும். இன்னைக்கு பதில் சொன்னீங்களா? 74 பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கேட்டுக்கொண்டதுனாலதான் நம்ம காவிரி நீர் வழக்க உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்ல வாபஸ் வாங்கினோம். பிரதமர் நம்பிக்கை நடந்துக்கிறல. திரும்ப விவசாயிகள் போட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு அந்த வழக்கில் சேர்ந்துட்டான். காவேரி நடுவர் மன்றத்தை அமைத்தது யார்? இந்த கேள்வியை நேரு கேட்க மாட்டேன்றீங்க. காவேரி நடுவர் மன்றத்தை விபி சிங் பிரதமராக இருக்கும்போது கலைஞர் போராடி பெற்று தந்தார். அதனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு காவேரி ஆணையம் வழக்கு எல்லாம். அதனால உடனே பதில் சொல்லணும். ஏவாவேலு சொல்றாரு, எங்க அண்ணன் மகன், உங்க அண்ணன் மகன் ஜேபிஆர் உங்களுக்கு அண்ணனா இருக்கலாம், மகனா இருக்கலாம், இதற்கு சட்டமன்றத்தில் சொல்றீங்க. அதனால இன்னைக்கு ஐபி போன்றவர்கள் கொறடா, துணை கொறடா, தலைவர் எல்லாம் திமுக வடக்க வச்சுக்கிட்டீங்க. பூரா ரொட்டி சாப்பிட்றாளா இருக்குங்க. அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு தெற்கட்சி சீமை. எப்பவுமே தெற்கு வீரத்தின் பிறப்பிடம் தான் தெற்கு சீமை. அதனால இன்னைக்கு ஐபி இன்னைக்கு பேசின பேச்சு தொண்டர்களுக்கு உற்சாகமா இருக்குன்றதை நான் பொதுவா இருந்து சொல்றேன். அதனால ஐபி போன்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க திமுக சட்டமன்ற குழுவில் சும்மா உப்பு சேப்பானியா பேசிக்கிட்டு இருக்க கூடாது. கலைஞர் என்ற பேரை கருணாநிதியின் பேர் சொன்னதுக்கு பின்னாடி அதுக்கு என்ன வலுவான எதிர்ப்பு இல்லை. தீய சக்தி திமுகன்னு சொல்றான், அதுக்கு வலுவான எதிர்ப்பு இல்லை. இதை விட என்ன வேணும்? தளபதி ஸ்டாலின் உங்க அப்பாவை காணான்னு கேட்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் வேணும்? இதுக்கு ஏவாவேலு எங்க அண்ணன் மகன் தான். உங்க அண்ணன் மகன் என்ன வேணாலும் பேசுவாரா? அது உங்க வீட்டில் வச்சுக்கிறீங்க. உங்க அண்ணன் மகன் உங்க வழக்கெல்லாம் நீங்க துரிதப்படுத்தாம இருக்கிறதுக்காக ஏவாவேலு மேல போட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு என்ன ஆச்சுன்னு ஜோசப் விஜய் கேட்கிறேன். சும்மா பூச்சாண்டி காட்டுறாரு முதலமைச்சர் விஜய். நிதியமைச்சர் என்கிட்ட 3 ஃபைல் கொடுத்துருக்காரு. சர்க்காரியா கமிஷனை சந்தித்து இயக்கப்பா திமுக. சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க, அதுல 1-2 போயிட்டான். மிரட்டி பாக்குறாரு. ஐபி பேசும்போது அதையே எதிர்த்து நேரு அவர்கள் எந்த டேபிள், உங்க டேபிள் எத்தனை ஃபைல் இருந்துட்டு போகுது, அந்த ஃபைலை நாங்க பார்ப்போம். உங்க வெள்ளையறிக்கை சந்திப்போம் திமுக. சர்க்காரியா கமிஷன் சந்தித்த திமுக. மேம்பால ஊழல் வழக்குல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கலைஞரை கைது பண்ணாங்க. இன்னைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்களா?
அன்றைக்கு பெங்களூருக்கு போயிட்டு இருந்தாரு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள். உங்களை போலீஸ் தேர்றாங்க, நேர காவல் நிலையத்துக்கு போனாரு, என்னைய கைது பண்ணுங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் மேல குற்றப்பத்திரிக்கை இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் திமுக மேல எங்க மேலாவது முன்னாள் அமைச்சர் ஊழல் வழக்குகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இதெல்லாம் ஏவா வேலை பேசணும்ல, இதெல்லாம் நேரு பேசணும்ல. கருணாநிதியின் பேர் சொன்னதுக்கு பின்னாடி அமைதியா இருக்கீங்க. தீய சக்தி திமுக சொன்னதுக்கு முன்னாடி அமைதியா இருக்கீங்க. இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு நான் வெளிப்படைத்தன்மையே இல்லை விஜய் கிட்ட. கர்நாடகம் போறதே அவர் வெளிப்படையா சொல்லல. நாளைக்கு தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு சென்னையில் நடக்குது. டி.கே. சிவகுமார் சந்திக்கிறீர்கள்ன்றது வெளிப்படையா இல்லை. ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு முதலமைச்சரா இருக்காரு. இதை கேட்கலாம்ல? எல்லாம் மென்மையா பேசுறீங்க. எங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உண்மைக்கு மாறானவர் அல்ல, அது மாதிரி எந்த முதலமைச்சரும் கிடையாதுன்றாங்க. அப்ப ஏற்கனவே பொய்யான முதலமைச்சரா? அண்ணா பொய்யானவரா? அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்ன்ற பேரை, அண்ணான்ற பேரை எடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கோம்னா தமிழ்நாடு பேர் சூட்டிய அண்ணா, இருமொழி கொள்கையை தந்த அண்ணா, தமிழகத்தின் தமிழ் தாயின் தவப்புதல்வன் அண்ணா. அந்த அண்ணா பேரை எடுக்கிறது நீங்க எப்படி கொள்கை தலைவர் அண்ணான்னு சொல்றீங்க? கேட்கணும்ல. இதெல்லாம் இன்னைக்கு ஐபி கேட்டாரு. எங்களுக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். ஐபி மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்தாட்டானா அவர் ஆழமா திமுகவுடைய சாதனையை, கலைஞருடைய சாதனையை, குடிசை மாற்று வாரிய இந்தியாவிலே கொண்டு வந்தது எங்க தலைவர் கலைஞர் தான்டா 1972 சொன்னார். கலைஞர் சாதனையை சொன்னாரு, தளபதி ஸ்டாலின் சாதனையை சொன்னாரு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தாவேய காட்சியுடைய அலங்கோலங்களை சொன்னாரு, பதில் அழகா கொடுத்தாரு. அன்பால தான் உங்களுக்கு வெற்றி பெற்றீங்கன்னா நாங்களும் அன்பால தான் வந்திருக்கோம். 9 முறை 2. இதை விட என்ன வச்சு செய்யணும்? அதனால ஐபி போன்றவங்களை உற்சாகப்படுத்துங்க, ஊக்கப்படுத்துங்க. ஊழல் வழக்கு என்ன ஜோசப் விஜய் முதலமைச்சர் சொல்றாரு, என்கிட்ட டேபிள் இருக்கு, புலி வருது மாதிரி ஏமாத்துற மாதிரி தெரியுது. காகித புலியை வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்றேன், ஜோசப் விஜய் முதலமைச்சருக்கு என்ன சொல்றேன், தப்பு பண்ணவங்க உப்பு திண்டவும் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தப்பு பண்ணவங்க யாராலும் நடவடிக்கை எடுங்க, மிரட்டி பார்க்காதீங்க. நீங்க ஏவா வேலுமலை என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? லஞ்ச ஒழிப்புத்துறை போய் எவ்வளவு நாள் ஆச்சு? வீட்டில் போய் எடுத்தது என்ன? ஏன் அவர் மேல வழக்கு போடல? ஏன் அவரை நீங்க ரிமாண்ட் பண்ணல? எல்லாம் செட்டில்மெண்ட் ஆனாலும் வச்சிருக்கு, திமுக வச்சிருக்கு. நேரு அப்படியே பொத்துனாப்புல நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நாங்க ஒரு வார்த்தை பேசுவோம். இளைஞர்லாம் துடிப்பா இருக்கீங்க, அப்ப கிளடா இருக்கீங்க. இங்கே இளைஞர் தான் இருக்காங்க. அவர் கலை கதிரவன் இருக்காரு, பூரா இளைஞர் அங்க இல்லையா? ஜாபான் வானுங்களா தாவேக்கால இருக்காங்க, எதுவும் தெரியாது தாவேக்கால இருக்காங்க. அவங்க சும்மா உருட்டல் மிரட்டல்லையே பொய்யையே பேசி முதலீடாக்கி ரீல்ஸ் போடுறதுக்காக விஜய் பேசுறாரு. எனக்கு இன்னைக்கு ஐபி பேச்சு அருமையா இருந்துச்சு. அதவே அவனால தாய்க்கிற முடியல. எந்த ஆர்காயம் தெரிஞ்சு ஜோசப் விஜய் பதில் சொன்னாரா? ஐபி சாதனை மட்டும் பேசினார், கலைஞரின் சாதனையை சொன்னார், திமுக அரசின் சாதனையை சொன்னார், தாவக அரசுடைய வேதனையை பேசினார். அதனால ஜோசப் விஜய் தாங்க முடியல. வரிசையா புஷ்ல ஒரு கேள்வி உட்கார வைக்க முடியாதா? ஒரே ஒரு கேள்வி, குளம்னா என்னன்னு கேளுங்க. குளம்னா என்ன, ஊருன்னா என்ன, இதை மட்டும் புஷி விளக்கம் சொல்லிட்டாருங்க போதும். ஆனா புஷிலாம் கேட்கிற மாதிரி கேட்டு உட்கார வைக்கணும், நடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. எனக்கோசம் உனக்கோசம் தளபதி கோசம் இப்படி ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுனா டிக்ஷனரி எடுத்து பார்க்கலாம். ஒரு புஷி பேச்சு, எனக்கோசம் தளபதி கோசம், இது சட்டமன்றமா? அது மாதிரி சபாநாயகர் ஒரு நேர்மையா நடந்துக்கிறணும். சபாநாயகர் நடுநிலை தவறாம நடந்துக்கிறணும். சபாநாயகர் பக்கத்திலே ஒருத்தர் உட்கார வச்சிருக்காரு, அவருக்கு சேர் கூட போட வேண்டியதானே? சபாநாயகருக்கு உதவிக்கு ஆள் இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் அவரவே கேட்டுக்கிட்டு இது வரைக்கும் இப்படி சபாநாயகரை பார்த்ததே இல்லை. அந்த உதவியாளர் தான் முழுக்க எடுத்து கொடுக்குறாரு. அதனால சட்டசபை ஒழுக்கமா இல்லை, ஆரோக்கியமான விவாதங்கள் இல்லை. பூரா எழுதி வச்சுக்கிட்டு தாவேக சட்டமன்ற உறுப்பினர் புகழ் பாடுறாங்க. ஜோசப் விஜயை புகழ் பாடும் மூலம் திமுக வெளிநடப்பு போயிடணும்.
நமக்கு அவசியமே இல்லை. மக்கள் பிரச்சனை 1000 இருக்கு. கோயம்புத்தூர்ல மாணவன் போதை கலாச்சாரத்தால் கொல்லப்பட்டிருக்கிறான். சென்னையிலே மாணவன் கொல்லப்படுகிறான். கல்லூரி அருகில் தான் விற்று கொண்டிருந்தார்கள் போதை மாத்திரை கஞ்சாக்களை. இன்னைக்கு கல்லூரிக்குள் பள்ளிகளுக்குள், சென்னையில பள்ளி மாணவன் இருந்திருக்கான், கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவர் இருந்திருக்கான். போற போக்குல கேங் வார் அப்படின்றார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். கேங் வார்னா 20 பேர் சேர்ந்து கொள்வானா, 30 பேர் சேர்ந்து கொள்வானா? கொண்டவெல்லாம் வெளியூருக்காரன், வெளியாட்கள், கல்லூரி மாணவர்களை கொண்டவர்கள், கொலை செய்தவர்கள். அப்ப என்ன, வெளியிலிருந்து கஞ்சா, போதை மாத்திரை, போதைப் பொருள் கல்லூரிக்குள் பள்ளிகளுக்குள் தாவே காட்சியில் தாராளமாக விற்பனை நடக்கிறது. அந்த விற்பனையை மாணவர்கள் தட்டி கேட்கிறார்கள் காரணத்தினாலதான் மாணவர்களை கொள்றாங்க வெளியாட்கள், அந்த கஞ்சா வியாபாரிகள், போதை மாத்திரை வியாபாரிகள். இன்னைக்கு உளுந்தூர்பேட்டையில மாணவி தாக்கப்படுகிறார். யாரால? மணல் கடத்துறத சொன்னதுனால. இப்ப இங்க இருக்கிற தாவேகா காவல்துறை எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த மாணவன் வந்து கஞ்சா விற்கிறத உங்களை பூரா எங்களுக்கு காட்டி கொடுத்துட்டான்னு சொல்லி இவங்க கஞ்சா வியாபாரிட்ட காவல்துறை காட்டி கொடுக்குது. மதுரையில பூசாரி அடித்து கொலைப்படுகிறார். தாவே காட்சியில் மதுரையில் வண்டியூர்ல ஒரு பூசாரி அடிச்சு காவல்துறை கொண்டிருக்கு. ஹைகோர்ட்ல விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீவிரமாக எடுத்து சொல்லணும். நாடு நல்லா இருக்கிற மாதிரி, நாடு சுபிட்சமா இருக்கிற மாதிரி தாவேகா முதலமைச்சர், தற்கூறிய அமைச்சர்கள் பேசுறாங்க. ஐபி போன்று வலுவாக அனைவரும் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.